2023ஆம் ஆண்டில் லியாங் வான்ஃபாங் என்பவரால் நிறுவப்பட்ட டீப்சீக் திறந்த மூல நவீனமயமாக்கல் மற்றும் செயற்கை பொது நுண்ணறிவு உருவாக்கத்தில் கவனம் செலுத்தும் ஒரு AI நிறுவனமாகும். 2 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் டீப்சீக் OpenAI மற்றும் ஆந்த்ரோபிக் போன்ற உலகளாவிய நிறுவனங்களுடன் போட்டியிடக்கூடிய AI மாடல்களை வெளியிட்டுள்ளது. AI அணுகல் தன்மையை முன்னெடுப்பதில் உறுதியாக இருக்கும் இந்த நிறுவனம் சீனாவின் தொழில்நுட்ப தளத்தில் ஒரு முன்னோடியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. விரைவாக மாறும் இந்த துறையில் டீப்சீக் ஒரு ஒளி பிரகாசிக்கும் விளக்காக திகழ்கிறது. இப்போது டீப்சீக்கின் குழு பற்றி பார்க்கலாம். நிறுவனர் மற்றும் CEO லியாங் வான்ஃபாங் மற்றும் ஹைஃப்ளையர் ஹெட்ஜ் ஃபண்டை வழிநடத்திய லியாங் வான் டீப்சீக்குடன் AI துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார். விரைவான வளர்ச்சி மற்றும் நீண்டகால AI இலக்குகளில் அவர்களது கவனம் இருந்தது. மேலும் அவர்கள் முதலீடுகளை பெறுவதிலும் மேல்திறன் மிக்க திறமைகளை ஈர்ப்பதிலும் சிறந்தவர்கள். AI இன் திறனை பற்றிய ஆழமான புரிதல் கொண்ட லியாங் திறந்த மூல AI இன் முழு திறன்களை வெளிக்கொணர்வதற்கும் அதன் நன்மைகளை உலகளாவிய அளவில் பகிர்வதற்கும் விரும்பினார். முக்கிய மென்பொருள் பொறியாளர் லுஃபோய் பீகிங் பல்கலைக்கழகத்தில் கணக்கீட்டு மொழியியலில் பட்டம் பெற்றவர். அலிபாபா டாமோ அகாடமியில் பணிபுரிந்த அனுபவத்தை கொண்டவர். டீப்சீக் V2 மாடலின் மூலம் பன்மொழி திறன்கள் மற்றும் கணக்கீட்டு செயல்திறனை மேம்படுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். இயற்கை மொழி செயலாக்கம் மற்றும் பன்முக திறன்கள், அதாவது உரை, படங்கள் மற்றும் பிற தரவு வகைகளை இணைத்தல் போன்ற துறைகளில் அவரது நிபுணத்துவம் டீப்சீக்கின் தொழில்நுட்ப சாதனைகளுக்கு அடித்தளமாக உள்ளது. 200க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொறியாளர்களைக் கொண்ட டீப்சீக்கின் அணி பிரபலமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் இருந்து வந்தவர்களைக் கொண்டது. இயந்திர கற்றல், இயற்கை மொழி செயலாக்கம் மற்றும் மேம்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் கட்டமைப்புகள் போன்ற துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற இந்த அணி திறந்த மூல AI இன் எல்லைகளை முன்னெடுப்பதில் கவனம் செலுத்துகிறது. பல்வேறு பின்னணிகள் மற்றும் கண்ணோட்டங்களை கொண்ட இந்த அணி புதுமை மற்றும் சவாலான அணுகுமுறைகளை ஊக்குவிக்கும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளது. டீப்சீக்கின் அசுர வளர்ச்சி எவ்வாறு இருந்தது? 2023 நிறுவனம் மற்றும் முன்னேற்றங்கள். ஜனவரி 2023ஆம் ஆண்டு ஹாங்சோ, சீனாவில் ஹைஃப்ளையர் கேபிடலின் ஆரம்ப முதலீட்டுடன் நிறுவப்பட்டது. மேம்பட்ட AI அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றும் லட்சியத்துடன் தொடங்கப்பட்டது. நவம்பர் 2023ஆம் ஆண்டு டீப்சீக் V2 வெளியிடப்பட்டது. இது ஒரு போட்டித்திறன் கொண்ட பெரிய மொழி மாடல் ஆகும். இது உலகளாவிய டெவலப்பர்களால் பயன்படுத்தப்பட்டு பன்மொழி பணிகளில் அதன் செயல்திறனுக்காக அங்கீகரிக்கப்பட்டது. திறந்த மூலம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சமூக ஆதரவு கொண்டதால் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருந்தது. 2024 அளவிடல் மற்றும் புதுமை. ஜனவரி 2024 டீப்சீக் வெளியிடப்பட்டது. இது நிறுவனத்தின் உலகளாவிய AI பந்தயத்தில் ஒரு முக்கிய பங்காளியாக அதன் நிலையை உறுதிப்படுத்தியது. மே 2024 அமெரிக்கா சீனாவுக்கு NVIDIA போன்ற முன்னணி GPU-களின் ஏற்றுமதியில் தடைகளை விதித்தது. இது AI மாடல்களை பயிற்றுவிப்பதற்கு முக்கியமான E100 மற்றும் E800களுக்கான அணுகலை கட்டுப்படுத்தியது. டீப்சீக் உள்நாட்டு வன்பொருளுக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டு குறிப்பிடத்தக்க நெகிழ்வுத்தன்மை மற்றும் தனது புத்திக்கூர்மையை நிரூபித்தது. இதற்காக பைரோன் டெக்னாலஜி மற்றும் கிரிகான் போன்ற உள்நாட்டு சிப் உற்பத்தியாளர்களுடன் உத்தியோகபூர்வ கூட்டணிகளை ஏற்படுத்திக் கொண்டது. டீப்சீக்கின் முக்கிய சாதனைகள் பற்றி இப்போது பார்க்கலாம். டீப்சீக்கின் மாடல்கள் மில்லியன் கணக்கான முறை பதிவிறக்கப்பட்டு உலகளாவிய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் டெவலப்பர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. தனது மாடல்கள் மற்றும் கருவிகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வெளியிடுவதன் மூலம் டீப்சீக் பல்துறை புதுமைகளை துரிதப்படுத்தியுள்ளது.
சீனாவின் ஏஐ தளத்தில் ஒரு தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட டீப்சீக் உலகளாவிய அளவில் அதன் புத்திக்கூர்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மைக்காக மரியாதை பெற்றுள்ளது. டீப்சீக்கின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும்? டீப்சீக்கின் நீண்டகால இலக்கு மனிதர்களால் செய்யக்கூடிய எந்தவொரு அறிவுசார் பணியையும் செய்யக்கூடிய ஏஐயை அடுத்த தசாப்தத்தில் அடைவதாகும். வன்பொருள் தடைகள் டீப்சீக்கை குறைந்த சக்தி வாய்ந்த வன்பொருள் மாடல்களை உருவாக்குவதற்கான வழிகளை கண்டறிய தூண்டியுள்ளது. உள்நாட்டு வன்பொருள் ஒத்துழைப்பு மற்றும் உலகளாவிய விரிவாக்கம் டீப்சீக்கின் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். டீப்சீக்கின் விரைவான உயர்வு அதன் அணியின் புத்திக்கூர்மை மற்றும் புதுமைக்கான அர்ப்பணிப்பை நிரூபிக்கிறது. வன்பொருள் தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொண்டாலும் தப்பிப்பிழைக்கும் திறனை காட்டியுள்ளது. ஏஐ இன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இந்த நிறுவனத்தின் பயணம் உங்களுக்கு எவ்வாறு தோன்றுகிறது? இந்த சவால்களை சமாளித்து ஏஐ தளத்தில் டீப்சீக்கால் நிலை பெற முடியுமா? உங்கள் எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.